கும்பகர்ணன் நல்ல அறம் தெரிஞ்சவன். அவன் அறம் தெரிந்தவன்கிறத வீடனனே ஒரு இடத்துல சொல்லுவான். எப்படி சொன்னான் தெரியுமா? தீயவை செய்வராகில் சிறந்தவர் பிறந்த உற்றார் தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தருமம் பார்ப்பார். நீ அவை அரிதி என்றே நினக்கு நான் உரைப்பதென்னே தூயவை துணிந்த போது பழிவந்து தொடர்வதுண்டோன்னு கேட்பான். அப்போ கும்பகர்ணன் நல்ல அறம் தெரிந்தவன்கிறத வீடனனே சொல்கிறான். இப்போ அந்த அறம் தெரிந்த கும்பகர்ணன் எப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டும்? அவன் முதல்ல ஒழுங்காகத்தான் அறிவுரை சொல்கிறான் அண்ணனுக்கு. எப்போ அண்ணன் சீதையை கவர்ந்து கொண்டு சென்றானோ அதை தெரிந்தவுடனே அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆனதோ வெம்சமும் அழகில் கற்புடை ஜானகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்த்த வான் புகழ் போனதோ, புகுந்ததோ பொன்றும் காலமே. நல்லா தான் ஆரம்பித்தான், அதில் எந்த குறையுமே கிடையாது. அடுத்து இன்னொன்று சொன்னால், சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய்னா. இப்படி அறிவுரையை அறவுரையை செஞ்சவன் அதை தொடர்ந்து செய்திருந்தால் அது சரி. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லையே என்பதுதான் குழப்பத்தை விளைவிக்கிறது. சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய்னு சொன்னவன் அடுத்து என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பாரு, இப்போ சீதையை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்க, நம்மளை கேவலமாக நினச்சிடுவாங்க. அவர்களால் நம்ம தோற்கடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அதனால நமக்கு எந்த பழியும் கிடையாதுங்கிறான். மற்றவிழ் மலர் குழலினாலே விட்டுடுது மேல் எளிய மாதும், அவரால் வெல்லப்பட்டுடுது மேல் அதுவும் நன்றாம் பழி அன்றால்னு சொன்னான். அதோட அவன் நிறுத்தலை. கொஞ்சம் கொஞ்சமாக படையை அழிந்து 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 அதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்பட்டால் அது நல்ல செயலே கிடையாது. அதனால் வலியோடு சென்று எல்லாரையும் அழிச்சிருவோங்கிறான். பந்தியில் பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு நீ இருந்து தேம்புதல் மந்திரம் அன்று, உடன் வலியெல்லாம் சென்று உந்துதல் கர்மம் என்று உணர கூறினான். அதோடு விட்டானா? அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த பாரு, இந்த ராமன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 14,000 அரக்கர்களை, அதாவது கண்ணல் 3 கொன்று விட்டான், அழிச்சிட்டான். அவன் இதோட விடுவான்னு நினைக்கிறியா? ராமனும் இலக்குவனும் சேர்ந்து தேவர்களையும் அழைச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ளவங்களையெல்லாம் அழைத்து கொண்டு நம்மளையும் அழிக்க வந்துடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னால் போய் நம்ம அவங்களையெல்லாம் அழிச்சிடுவோம். எப்படி சொன்னான் தெரியுமா? ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுபடை ஏறி நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறொடும் மடங்க 100வது வே கருமம் என்பது நுவன்றான் கம்பர். இப்போ நினச்சி பாருங்க, இப்போ இந்த கும்பகர்ணனை நல்லவன் சொல்கிறதா கெட்டவன் சொல்கிறதா? ஆரம்பித்தது நல்லா தான் ஆரம்பித்தான், அப்புறம் வேதாளம் முருங்கை மரத்துக்கு ஏறிடுச்சு, அதோட விடலை. இப்போ நான் கேட்குறேன், நீதிங்கிறது 2 பேருக்கு ஒன்றா தானே இருக்கணும். இப்போ கும்பகர்ணன் வீடனன்ட்ட பேசும்போது என்ன சொன்னான்? கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாமாகில் திருத்தலாம், தீராதாயின் பொறுத்துரு பொருளும் உண்டோ, ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மான்னு சொன்னான். இந்த பார், நமக்கு அவன் சோறு போட்டு வளர்த்தவன், அதனால் அவனுக்காக உயிரை விடுவது தான் செய்நன்றி கடன்னு பேசினா கும்பகர்ணன். இப்போ எனக்கு என்ன குழப்பம் வருது தெரியுமா? ராவணன் 2 பேருக்கு தான் நீங்கள் சோறு போட்டு வளர்த்தான், அப்போ நீயும் அண்ணனுக்காக செய்நன்றிக்காக இங்கே வந்துருன்னு தானே கும்பகர்ணன் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் கும்பகர்ணன் வீடனனை பார்த்து என்ன சொன்னான்? மலரின் மேல் இருந்த வள்ளல் வழிகிலா வரத்தினால் உலைவிலா தர்மம் பூண்டாய், உலகு உளதனையும் உள்ளாய், தலைவன் நீ உலகுக்கெல்லாம், உனக்கு அது தக்கதேயால், புலையுறு மரணம் எய்தல் எனக்கு அது புகழதேயால்னு பேசினான். இந்த பாரு, நீ தர்மத்தை மேற்கொண்டிருக்கிறாய், நீ உலகம் உள்ளவரை நிலைக்கப் போகிறாய், உனக்கு அது சிறந்தது தான், ஆனால் மரணத்தை எய்துவது தான் எனக்கு புகழ்னு பேசுகிறான் கும்பகர்ணன். இப்போ எனக்கு இந்த நாயகன் படத்தில் உள்ள வசனம் தான் நினைவுக்கு வருது. அவர் நல்லவரா கெட்டவரா புரிஞ்சுக்க முடியலைங்க. கும்பகர்ணன் நல்லதையும் சொல்கிறான், அதே சமயத்தில் கெட்டதையும் சொல்கிறான். அப்போ அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லை. ஆளுக்கு ஒரு நீதி, நேரத்திற்கு ஒரு நியாயம், முரண்பட்ட நிலையில் இருக்கிறானே, அப்படிப்பட்ட கும்பகர்ணன் நல்லவனா கெட்டவனா என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது என்பது என்னுடைய 3வது வழக்கம். நாயகன் படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு? எவ்வளோ நாள் ஓடிச்சு? நான் படம் பார்க்கிற வழக்கம் கிடையாது. பெரிய சக்ஸஸ் அந்த படம், ரொம்ப சக்ஸஸ். ஆமாம்.
ரொம்ப நாள் வண்டி ஓடும். ரொம்ப நாள் வண்டி ஓடும். நீ இங்கே பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி தான் நாயகன் 100 நாள் ஓடிச்சுன்னு வச்சுக்குவோம். என் கம்பன் 1000 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கான். கம்பன் சார், என்னுடைய தந்தையார் தான் சொல்லுவார் கும்பகர்ணனை பற்றி